ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்தில் வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருநல்லூரில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ணேஸ்வராகவும் கல்யாண சுந்தரேஸ்வரரும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா கிரி சுந்தரியாக நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்வத சுந்தரியாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. ஆதியும் ஆசையும், அதாவது தினமும் 5 நிறங்களில் அருள் பாலிக்கும் இறைவனாகவும் இங்கே வீற்றிருக்கும் பஞ்சவர்ணேஸ்வரம் காட்சியளிக்கிறாரு. அதாவது சிவப்பு காலையில் சிவப்பு நிறத்துலையும், பொன் தங்க நிறத்துலையும், மரகத பச்சை நிறத்துலையும், நீலம் கருப்பு என மாறி மாறி நமக்கு காட்சி அளிக்கிற தலமாக சொல்லப்படுது. இந்த தலம் பார்த்தீங்கன்னா காவிரி தென்கரை தலத்தில் இது 20 தலமாக சொல்லப்படுது. இங்கே சிறப்பு என்னன்னாக்கா, சிவபெருமான் திருநாவுக்கரசின் தலையில் தன்னுடைய திருவடிகளை வைத்து ஆசீர்வதித்த தலமாக சொல்லப்படுது. இங்கே சிவபெருமானுக்கு சடாதரி வைக்கும் வழக்கமும் உள்ளது. இங்கே இந்த ஆலயத்தில் தல விருட்சம் பார்த்தீங்கன்னா வில்வம், தீர்த்தம் சப்த சகா தீர்த்தம். இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கமாக அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பாக சொல்லப்படுது. இப்போது இந்த ஆலயத்தில் தல வர சொல்லுன்னா, இமயமலையில் பார்வதி தேவிக்கும் சிவபெருமான் திருமணம் செய்யும் காட்சி நடைபெறுது. இந்த திருமண ஏற்பாடு ரெடி பண்ணும்போது அந்த இமயமலை நோக்கி எல்லா முனிவரும், இறைவன், ரிஷிகள், வேதங்கள் எல்லாமே இமயமலை நோக்கி செல்கிறாங்க. இது மாதிரி உலகில் உள்ள அனைத்து ரிஷி கோடான கோடி ரிஷிகள், இறைவன் எல்லாரும் ஒரே வடக்கு திசை நோக்கி செல்லவோ அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா மேடாக உயருது. இந்த தென் திசை கிழக்காக பள்ளமாக மாறுது. இதை பார்த்த சிவபெருமான் சொல்கிறாரு, உலகம் சமநிலையில் ஒரு சைடு மேலே போயிட்டு சொல்லப்படுறாரு. இது சரியாக சமநிலைப்படுத்தணுமேன்னு சொல்லிட்டு அகத்தியரை கூப்பிட்டு நீங்கள் தென் திசை போங்க சொல்கிறார். அப்போது அகத்தியர் சொல்கிறாரு, இறைவனே, இந்த காட்சிக்காக நான் இந்த பிரிவை எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு திருமண கோல காட்சி நான் பார்க்காத என்ன மட்டும் போக சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அகத்தியர் பெருமான் சிவபெருமான் கேட்குறாங்க. அப்போது சிவபெருமானை சொல்கிறாங்க, நீங்கள் தென் திசைக்கு போங்க, உங்களுக்கு என்னுடைய திருமண கோவில் காட்சி நீங்கள் நினைக்கிற இடத்துல நான் உனக்கு அருள்பாலிப்புன்னு சொல்கிறாரு. அதன்படி சிவபெருமான் சொல்லாச்சு, மறுபடியும் கேட்க தட்ட முடியாது. அதனால் அகத்தியர் என்ன பண்ணுறாரு, லேசான மன வருத்தத்தோடு தென் திசைக்கு வந்துடுறாரு. உலக சமநிலைப்படுத்துகிற வேலையை அவர் நடந்தவர் செய்கிறார். அப்படி செய்யும்போது இந்த ஆலயத்திலிருந்து தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் திருமண கோலத்தில் அகத்தியர் காட்சியளித்த தலமாக சொல்லப்படுது. அது மட்டும் போல இங்கே இந்த ஆலயத்துடைய பரிகாரத்தலத்தை பார்த்தீங்கன்னா அகத்தியர் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்குறாரு. அதுதான் வலதுபுறத்தில் லிங்கம். இந்த லிங்கம் மிக மிக சிறப்பு பெற்ற லிங்கம் சொல்லப்படுது. அப்படி அகத்தியர் பூஜை செஞ்ச லிங்கம் இருக்கிற ஆலயம் இந்த ஆலயம். சிவபெருமான் திருமண காட்சியை அகத்தியருக்கு வழங்கிய தலமாக இந்த தலம் பார்க்கப்படுது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம் தான் இந்த திருநல்லூரில் இருக்கிற பஞ்சவர்ணேஸ்வர ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த திருநல்லூர் சென்று பஞ்சவர்ணேஸ்வரியும் கல்யாண சுந்தரேஸ்வரியும் தாயார் கிரி சுந்தரியும் பர்வத சுந்தரியும் வணங்கி இறையருள் பெற்று ஈசனடி வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார் தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.